ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து சகல ஒத்தாசைகளும் சகல நன்மைகளும் நாங்கள் அவரை நோக்கி அவரிடையே வந்த நாட்கள் கொண்டு நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது எல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவர் நல்லவர் என்கிறத நாங்கள் ருசித்து பார்க்கணும். அநேக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஆண்டவரை பாடுறாங்க, துதிக்கிறாங்க, வார்த்தைகளை தியானிக்கிறாங்க, சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. மற்ற நாட்கள்ல ஆண்டவரை தேடுவதே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் 3 வேளைகள் என்ன செய்யறோம்? அநேக வீடுகளில் 3 வேளைகள் நாங்கள் தவறாம என்ன செய்யறோம்? உணவு உண்றோம், சாப்பிடுறோம், குடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறது கிடையாது. வேதவசனம் சொல்லுகிறது இரவும் பகலும் நாங்கள் வேதவசனத்தில் தியானமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில வந்தது போல எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு குறையும் வராதபடிக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். அப்ப நான் போதிக்கிற ஆசீர்வாதம், நான் போதிக்கிற இந்த விசுவாச வார்த்தைகள் எல்லாருக்கும் உரியதல்ல. வடிவா நாங்கள் விளங்கிக் கொள்ளும். ஆசீர்வாதம் என்று போதிக்கும் பொழுது நான் எல்லாருக்கும் அதை போதிக்கல. யாருக்கு ஆசீர்வாதத்தை போதிக்கிறேன்டா ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில நான் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே உங்கள் மேல வரும். ஆண்டுடைய வார்த்தையை கனம் பண்ணாம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த பிரசங்கங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இராது. வேதத்தை ஏந்தாத கை உங்களுடைய இந்த கைக்கு அந்த ஆசீர்வாதம் வராது. உங்களுடைய கையின் பிரயாசம் அது ஆசீர்வதிக்கப்படாது. என்ன சபிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் வேத வசனத்தின் சத்தியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உபாகமம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற கற்பனைகளின்படி நடக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்து படிக்கும். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இந்த வேத வசனம், இந்த கற்பனையின்படி அதற்கு கீழ்ப்படியாம நடக்காதவனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அவங்க கீழ்ப்படியாம முறுமுறுத்த பொழுது, ஆண்டவரை விசுவாசியாம முறுமுறுத்த பொழுது எப்படி அவங்களுக்கு கானானுக்குள்ள போக முடியலையோ அதுபோல உங்களுக்கு இந்த பூமியின் வாழ்க்கையில செழிப்பா வாழ முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு அதை உணராதவங்களா இருக்கும் மட்டும், அதை உணராத அதன்படி நடக்காதவங்களா நாம் இருக்கும் மட்டும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது, செழிப்பு அனுபவிக்க முடியாது, உயர்வுகளை அனுபவிக்க முடியாது. வேதவசனம் சொல்கிறது ஈசாக்கு வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இனி வரப்போற நாட்கள்ல நாளுக்கு நாள் அவன் விருத்தி ஆவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய சம்பத்து பெருகும் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட். இந்த நாட்கள்லயே நான் தொடர்ந்து இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை, இப்ப தொடர்ந்து நான் 3வது வாரமா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டுடைய சித்தம் என்னது? அவரை நம்புகிற பிள்ளைகள் இந்த பூமியில ஒரு குறையுமே இல்லாத வாழும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? வேத வசனம் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. எல்லாருக்கும் சொல்லல, ஆண்டவருக்கு பிரியமான ஜனத்துக்கு சொல்றாரு. வேதவசனம் சொல்லுகிறது தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனா இருந்தான். பஞ்சத்திலையும் பட்டினிலையும் அப்படியா கிடந்தான்? இல்ல, ஆண்டவர் பஞ்சத்திலையும் பட்டினிலையும் கிடந்து ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை அரசன் ஆக்கினார். எதிரே ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட குறைவுகளுக்குள்ள இருக்கலாம், பஞ்சம் பட்டினிக்குள்ள இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த ஒரு விடமாட்டார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும், கர்த்தரை தேடுகிறவன் என்ன? அவருடைய வார்த்தையை தேடுறது, அவருடைய வார்த்தை மேல ஆவலா இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது நாங்க அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். நாங்க அவரை தேடும் பொழுது உள்ளம் புறமும் சென்று நம்மளால மேய்ச்சலை கண்டடைய முடியுமா? அப்படி இல்லை. என்ன, நாங்க பரலோகத்துக்குள்ள போகும்போதும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமா தான் வைத்திருப்பாரு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமா தான் வைத்திருப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க லாசரு பரலோகத்துக்கு போனா பணக்காரன், எங்க ஐஸ்வர்யவான் எங்க போனாரு? நரகத்துக்கு போனாரு. லாசரு போய் அமர்ந்திருந்த மடி ஆருடைய மடி? ஆபிரகாமுடைய மடி. ஆதியாகமம் 13:2 சொல்லுகிறது ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுடைய அநேக ஆடு மாடுகளுடைய சீமானா இருந்தான். அதான் அடிக்கடி சொல்றது. லாசரு ஆபிரகாமோட மடிக்கு போயிட்டு யோசிச்சிருப்பான், இவன் மட்டும் எப்படி பணக்காரனா இருக்கிறான்? எங்களோட பாஸ்டர் என்ன போயிச்சாரு? பணக்காரனா இருந்தா
பரலோகத்துக்கு வர முடியாது. அதனாலதான் நான் வியாதியோடையும் இதான் கர்த்தருடைய சித்தம் என்று வியாதியோடையும் வேதனையோடையும் வாழ்ந்தேன். சும்மா கற்பனையை யோசிச்சு பாருங்க, சொல்லியிருப்பானா மாட்டானா? அப்ப ஆபிரகாம் மண்டையில தட்டி சொல்லியிருப்பானு, நீ போன சேர்ச் சரியில்லை, நீ கேட்ட உபதேசம் சரியில்லை. அப்ப இன்றைக்கு நான் வேத வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நான் போதிக்க போறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 23வது வசனம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இந்த சத்தியம் எனக்கு 2020 எனக்கு தெரியும். ஆனா நான் இவ்வளவு நாள் அந்த ஆழமா இதுக்குள்ள சேர்த்துல போதிச்சது கிடையாது. ஏனென்றா நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் கொண்டு இருந்து என்னைய நான் ஆயத்தப்படுத்தினேன். இந்த சத்தியம் உண்மைதானா? இந்த பூமியில நாங்கள் ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா? வேதம் இவ்வாறு சொல்லுகிறதா என்று இத்தனை வருடங்களாக நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? ஆழமாக இந்த வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன், வேதத்தை படித்துக் கொண்டிருந்தேன். படிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இதுதான் காலம். வேதம் சொல்லுகிறது ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு, சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்குமே காலம் இருக்குது. வேதவசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை அது எப்படி இருக்குதான்? வெள்ளித்தட்டுல வைத்த பொற்பழங்களுக்கு சமானமா இருக்குதான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, இந்த செழிப்பை பற்றி பேசுகிற காலம் இதுதான். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சபைகள்ல, குறிப்பா நீங்க இலங்கை முழுவதும் இருக்கிற சபைகள்ல நீங்க பிரசங்கங்களை கேட்பீங்களா இருந்தா அவங்க செழிப்பு தவறுன்னு போதிக்கிறாங்க. கர்த்தருடைய புள்ள செழிப்பா வாழ்கிறது தவறு. இன்னொன்னு சொல்றாங்க, சபையில ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடாது, செழிப்பை குறித்து பேசக்கூடாது, பணத்தை குறித்து பேசக்கூடாது, சபையில தரித்திரத்தை குறித்து தான் பேசணும், சபையில அதை பேசணும் இதை பேசணும், 7 குதிரை 8 குதிரை வெள்ளை குதிரை கருப்பு குதிரை இதைத்தான் பேசணும்னு சொல்றாங்க. அப்ப நான் ஆழமா வேதங்களை கற்று ஆராய்ந்து சும்மா இந்த இடத்துல பேசல. சரியா ஒரு 4-5 வருடங்களாக தொடர்ந்து இந்த காரியங்களை ஆராய்ந்து இன்றைக்கு ஆண்டவர் இதுதான் ஏற்ற காலம், உங்களுடைய ஜனங்களுக்கு போதின்னு சொன்னதுக்கு இணங்கதான் அந்த வசனங்களை போதிக்கிறேன். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்களா இருந்தா, வேத வசனம் சொல்லுகிறது விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு தந்த எஜமான் தந்த பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பரலோக தகப்பன் சொல்லியிருக்கிறார், இந்த வசனங்களை இந்த வெளிப்பாட உனக்கு உன்னுடைய ஜனங்களுக்குள்ள விதை. இன்னைக்கு நான் ஒவ்வொருவருக்குள்ளேயும் விதைக்கிறேன். எனக்கு தெரியும் இதுல 4 விதமான நிலங்கள் இருக்கிறீங்க, 4 விதமான நபர்கள் இருக்கிறீங்க, 4 விதமா யோசிக்கிற ஆட்கள் இருக்கிறீங்க. ஒருவர் நல்ல நிலம், ஒருவர் முட்புதர், ஒருவர் கற்பாறை, வலியருக்கானவர்கள், இப்படிப்பட்ட 4 விதமான ஆட்கள் இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் போதிச்சாலும் அந்த கல் நெஞ்சுக்காரங்க உள்ள எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க, அவங்கள விட்டுருவோம். இன்னொரு சிலர் இருக்கிறாங்க முள்ளுகளுடையவங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய உலக காரியங்களினால நிறைந்தவங்க. அவங்களுக்குள்ளே இந்த விதைகள் இந்த வார்த்தைகள் உள்ள போகவே போகாது. சில பேர் வலியருக்கானவர்கள், அவங்க இங்க கொஞ்சம் கேட்பாங்க, அங்க கொஞ்சம் கேட்பாங்க, ஒரு சத்தியத்தை நினைச்சிருக்கவே மாட்டாங்க, சபையா மாறுவாங்க, சத்தியமா மாறுவாங்க. அங்க அவன் சொல்றதையும் நம்புவாங்க, இவன் சொல்றதையும் நம்புவாங்க. சத்தியத்தை சரியா பகுத்து ஆராய்ந்து அறிய தெரியாது. அந்த வலியருக்கானவர்கள் அப்படித்தான், வருவம் போறவெல்லாம் மிதிச்சுட்டு போவான். அப்படிப்பட்டவர்கள் நாம் இருக்கக்கூடாது. கேட்கிற சத்தியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். யாருடைய பிரசங்கத்தை கேட்கிறோம், எப்படிப்பட்ட போதனைகளை கேட்கிறோம், நாங்க கேட்கிற போதனைகள் வேத வசனத்தில் இருக்குதா என்று ஆராய்ந்து அறிகிறவங்களா நாங்க இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பணும்னு சொல்லல. நீங்க வீட்டுல போயிட்டு இந்த வேத வசனத்தை எடுத்து பாருங்க, நான் இப்படி இருக்கணும் தான் வேதம் சொல்லுதா, இல்லை இவர் தானா போதிக்கிறாரா, மாம்சத்திலிருந்து போதிக்கிறாரா, இல்லை தேவ ஆவியானவர் என்னோடு பேசுகிறாரா, ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இதுதான் விதைக்கிற காலம். இன்னைக்கு நான் விதைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அறுவடையை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா நீங்க இதை விசுவாசிக்கணும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விதை உங்களுக்குள்ள விழுந்து 30, 60, 100 நிச்சயம் பலன் கொடுக்கும். இப்ப நான் 3வது வாரமா இதை பேசுறேன். ஏற்கனவே 2 வாரம் பேசுற சத்தியத்திலே நிறைய ஜனங்கள் எனக்கு சாட்சி சொன்னாங்க. என்னுடைய தொழில ஒரு விருத்தி ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த வார்த்தைகளின்படி என்னுடைய வீடு செழித்துக் கொண்டிருக்கிறது. போன கிழமைக்கு முதல் கிழமை ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க சொன்னீங்க நீதிமானுடைய வீட்டு நிறைந்திருக்கும் என்று, நல்ல வஸ்துக்களால் ஆண்டவர் நீதிமானுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீங்க. துன்மார்க்கனுடைய வீடோ அழிந்து போகும் என்று வேதம் சொன்னது சொன்னீங்க. ஆண்டவர் என்னுடைய வீட்டில நல்ல நல்ல பொருட்களினால் என்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்றார். இதுக்கு முதல் நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், வேலைக்கு முக்கியத்துவம்
முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆனா இப்ப நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்னுடைய வீடு தானா நிரம்புது. ஆண்டவர் என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறார். நான் நினைச்சு பார்க்காத வழிகள்ல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வருது. இப்படி ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க. இந்த கிழமை நிறைய சாட்சிகள் சொல்றாங்க. அதனால சாட்சி சொல்றதுக்கு ஏன் நேரம் கொடுக்கறது இல்லைண்டா, அதை செய்யறதை காட்டிலும் இங்க வார்த்தையை போதிக்கும் பொழுது இன்னும் திரளான சாட்சிகள் எழும்பும். எதிரே ஆமேன்னு சொல்றீங்க, இன்னும் திரளான சாட்சிகள் எழும்பும். நான் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல இதை கேட்கிறீங்களோ நீங்க இடத்துல வந்து சாட்சி சொல்லுவீங்க. நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க, அநேக ஏழை ஜனங்களை தாங்குவீங்க, ஊழியத்தை தாங்குவீங்க. கர்த்தர் விதமா உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. எல்லாம் சொல்லுவாங்க, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அப்ப எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, இந்த காலத்துல இதை போதிக்கிறது தான் நல்லது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சுத்தி வர பார்த்தா எல்லாம் எதிர்மறையா போதிக்கிறாங்க. கர்த்தருடைய சபையில செழிப்பு இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறாங்க, ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதுன்னு போதிக்க, உனக்கு மாடி மேல மாடி ஒரு கண்ணின் மேல் இராதபடிக்கு இடித்து போடுவார்னு சொல்லி தவறா போதிக்கிறாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற பிள்ளை எப்படி இருப்பான்? செழிப்பா இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும் என்று நீதிமொழிகள் 14 சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறீர்களோ உடைய கூடாரம் நிச்சயமா செழிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேத வசனம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. எங்கேயாச்சும் துன்மார்க்கன் செழிப்பான் வேத வசனம் சொல்லுகிறதா? எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா துன்மார்க்கன் செழிப்பான்? வேத வசனம் முழுவதும் இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒரு சபையில நாம் இருக்கும் பொழுது, அந்த சபை உபதேசத்துக்கு கீழே இருக்கும் பொழுது, அந்த சபை உபதேசங்கள் சரியா இருக்கும் பொழுது, நிச்சயமா அந்த சபைக்குள்ள இருக்கிறவன் நிச்சயமா செழிப்பான். உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவனுக்கு கர்த்தர் கேடகமா இருப்பார், கர்த்தர் கண்மலையா இருப்பார். நீங்க கீழே விழும்போது உங்களை தூக்கி விடுவார். வேதவசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் விழுந்திருப்பான். பாருங்க, எத்தனை முறை நாங்க விழுந்திருக்கிறோம், எத்தனை முறை பாவத்துக்குள்ள போயிருக்கிறோம். திருவிருந்து எடுக்கிறோம், அடுத்த நாள் போய் பாவத்தை செய்யறோம். ஞானசாரம் எடுத்திருக்கிறோம், திருப்பி பாவத்தை செய்யறோம். ஆனா இன்றைக்கு மட்டும் கர்த்தர் எங்களை ஜீவன் அழியிலிருந்து பாதுகாத்து நம்மளை பாதுகாத்து வர்றார். எதனால? அவருடைய கிருபையினால், அவர் உங்களை நேசிக்கிறதுனால. உங்களை அவர் அளவுக்கு அதிகமான விதத்தில் அவர் உங்களை நேசிக்கிறார். அதனால வேதவசனம் சொல்லுகிறது, தம்மை அன்பு கூறுபவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற தரித்திரம் அப்படியே சொல்லுது. ஆசீர்வாதங்களை அநேக கண்கள் பார்க்கவே இல்லையா, அநேக காதுகள் கேட்கவே இல்லையா, அநேகருடைய இருதயத்துல தோன்றவே இல்லையா. ஆனா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னுக்கு உங்களுடைய இருதயத்துல வரணும். உங்களுடைய வீட்டுல ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னுக்கு உங்களுடைய இருதயத்துல ஆசீர்வாதம் வரணும். நம்முடைய சபையில செழிப்பு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆசீர்வாதம் செழிப்பு வரணும். உங்களுடைய இருதயம் தரித்திரமுள்ள இருதயமா இருக்குமா இருந்தா, வறுமையுள்ள இருதயமா இருக்குமா இருந்தா, உங்களுடைய பேச்சும் வறுமையுள்ள பேச்சாதான் இருக்கும். அதே நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம். இன்னைக்கு சபையில இருக்கிற எல்லாரும் நான் சொல்றேன், நீங்க என்ன வேலையும் செய்யலாம். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியமான நீங்க வேலை செய்யும் பொழுது, அநியாயமா வேலை செய்யாம நீதியா வேலை செய்யும் பொழுது, அந்த நீதியினால் நீங்க நீதியான வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் உடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். வேதவசனம் என்ன சொல்லுது? அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நீதிமான விட்டு ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு நீதியின் விளைச்சலை கொடுக்கிறார். நீங்க முதிர் வயதிலே அவன் பசுமை புஷ்டியுமா இருப்பான். யாரு? நீதிமான். அப்ப இந்த வசனம் சொல்லி பாருங்க, சகல பிரயாசத்திலும், அதான் நீங்க என்ன வேலை செய்யலாம், எப்படி பிரயாசப்படலாம், நலமான வேலை செய்யும் பொழுது, கையினால பிரயாசப்படும் பொழுது, அது எல்லாவற்றிலையும் பிரயோஜனம் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு பிரயோஜனத்தையும் ஆண்டவர் வீணாக்க மாட்டார். நீங்க பிரயாசத்தை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா பிரயாசப்பட்ட பிறகு, ஆண்டவர் ஆசீர்வதித்ததன் பிறகு, ஆண்டவர் உங்களுக்கு திரளா கொடுத்ததுக்கு பிறகு உடைய வாய் வறுமையை பேசுமா இருந்தா, அந்த அடுத்த வசனம் சொல்லி பாருங்க, உதடுகளின் பேச்சோ
வறுமையை மாத்திரம் தரும். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உயர்த்துறார். நிறைய பேருக்கு தொழில் இல்லாம இருக்குது. ஆனா கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ரெண்டுமே ராமன் சொல்றீங்க. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல சபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்மளோட வாய் என்ன சொல்லுது? என் புள்ள மட்டும்தான் இப்படி திரிகிறான், உருப்படாம திரிகிறான். வாயில் என்னத்தை பேசுறீங்க? உருப்படாம திரிஞ்சா வாய் என்ன சொல்லணும்? என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான், அவன் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பான். ஒருவேளை உங்களோட பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், கணவனுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். நீதிமானுடைய வாய் எப்படி சொல்லணும்? நிச்சயமா ஆண்டவர் அவருக்கு என்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார், என் மகனுக்கு என்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் ஏற்ற காலத்துல அவனுக்கு அந்த வேலையை கொடுப்பார், அந்த வருமானத்தை கூட கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதான் சொல்றேன், அனைவரும் நல்ல வேலைகளை செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, வேலையை விரும்பி செய்யுங்க. இந்த வேலையை நீங்க ஏதோ தேடி பிடிச்சதல்ல, வேலையை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நம்முடைய கிரியைக்கு தக்கதாக, அவர் நம்முடைய ஞானத்துக்கு தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவனுக்கும் என்ன செய்யறாரு? வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை உண்மையா இருந்து பாருங்க. நீங்க விரும்புகிற வேலைகள் ஆண்டு உங்களுக்கு தருவார், உயர்வான வேலைகளை உங்களுக்கு தருவார். முதலாவது ஜோசேப் போத்திபார் வீட்டுக்கு போகும்பொழுது உடனே அவன் அதிபதி ஆக்கல. அவன் முதல் சாதாரண வேலைக்காரனா இருக்கிறான், கூட்டுறவனா இருக்கிறான், துடைக்கிறவனா இருக்கிறான், டொய்லெட் கழுவுறவனா இருக்கிறான். படிப்படியா அவன் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் உயர்த்தினார். வேதவசனம் சொல்கிறது, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை தன்னுடைய எஜமான் கண்டு அவனை எல்லாவற்றுக்கும் அதிபதி ஆக்கினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுடைய எஜமான், உங்களுடைய முதலாளி, சக விசுவாசி, சக பணியாளர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறத பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கிறத பார்க்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்பொழுது நிச்சயமா உயர்வு வரும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடையவே கிடையாது. அதனாலதான் இவெல்லாம் ஒரு விசுவாசியா, இவெல்லாம் சேர்த்துக்கு தான் போறானா அப்படின்னு என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க. சபைக்காரன் என்றாலே பரியாசம் பண்றாங்க. ஏன்னா நிறைய விசுவாசிகளுடைய வாய் சரியில்லை, வார்த்தைகள் சரியில்லை. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நீங்க வறுமையில இருப்பீங்களா? இருந்தா ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஆகியும் இன்றைக்கு மட்டும் உங்களுடைய வீட்டுல வறுமை இருக்குமா இருந்தா, குறைவு இருக்குமா இருந்தா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய வாய். அந்த வாயின் வார்த்தைகளை நான் தொடர்ந்து நான் பத்தி போதிக்கிறது. என் ஆண்டவர் போதிக்க சொல்லியிருக்கிறார், வாய் மாறினா வாழ்க்கை மாறும், உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நீ வறுமையை பேசிக்கொண்டே இருக்கியா இருந்தா வறுமை அப்படியே இருக்கும். ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவியா இருந்தா உன்னுடைய வறுமை செழிப்பா மாறும், உன்னுடைய வனாந்தர வாழ்க்கை வயல்வெளியா மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அதுக்கு 23 அதுதான் சொல்லுது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். உன்னுடைய வாயை நல்ல விதத்துல பயன்படுத்தி உன்னுடைய வீட்டுல சமாதானம் இருக்கும், நம்முடைய சபையில மகிழ்ச்சி இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? காலம்பரை கேட்டோம், நாங்க புலம்புகிறவங்களா இருக்கக்கூடாது, நாங்க களி கூறுகிறவங்களா இருக்கணும். கர்த்தருக்குள் எப்பொழுதுமே புலம்பி திரியுங்களோட வேதம் சொல்லுது. கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்கள். வேத வசனத்துல புலம்பல் 5 அதிகாரமா இருக்குது, சங்கீதங்கள் 150 இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுடைய வீடு புலம்பலினால நிறைந்திருக்க கூடாது. உங்களுடைய உதடுகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா இருக்கணும். உங்களுடைய வீட்டுல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இருக்கணும். ஃபாதர் அவ்வளவு அழகாக இருக்கிறார், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதனால் குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தருடைய மேய்ப்பனா இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆண்டவரா இருக்கிறாரு. நம்ம குறைவா இருந்தா யாருக்கு அவமானம்? நம்ம அப்பா அம்மாவுக்கு மாத்திரமல்ல, நம்மளை படைத்த ஆண்டவருக்கே அவமானம். அவர் எப்படிப்பட்டவர்? வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுது? நம்முடைய ஆண்டவரை குறித்து எப்படி நினைக்கும்படி சொல்லுது? உபாகமம் 8:18 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, நாட்களில் உனக்கு உண்டாயிருக்கிறபடி ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் உனக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்ம போன நம்ம பார்த்தோம், எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ தெரியல. உபாகமம் 2ல பார்த்தோம், நாங்க இலவசமா சகோதரன் இடத்துல போயிட்டு தண்ணி கூட வாங்கக்கூடாது, போஜன பதார்த்தத்தை வாங்கக்கூடாது, அவருடைய நிலத்தின் மேல் ஆசைப்படக்கூடாது. ஏன்? கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அங்க போயிட்டு எனக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லாத, கீழே வாசனைகளை சொல்லுது, அவனுக்கு சொல்லு எனக்கு ஒரு குறையுமே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாங்க எடுத்துக்கொள்வோம் உபாகமம் 2வது அதிகாரம். நாங்க போனது நம்ம வாசிச்சோம், அதுல தொடர்ந்து நாங்க விட்டுட்டு திறந்து வாசிப்போம். உபாகமம் 2வது அதிகாரம், அந்த வசனத்தை வாசிங்க. போஜன பதார்த்தங்களையும் நீ அவங்களுடைய கையில போஜன பதார்த்தங்களை, சாப்பாடு, உணவை என்ன செய்?
இலவசமா வாங்காத, பணத்துக்கு வாங்கு. தொடர்ந்து வாசிங்க. போஜன பதார்த்தங்களை மாத்திரமல்ல, தண்ணீரையும் எப்படி வாங்க சொல்றாரு? பணத்துக்கு வாங்க. என்னத்துக்கு பணத்தை தந்திருக்கிறாரு? என்னத்துக்கு ஆண்டு வேலையை தந்திருக்கிறாரு? வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியத்தை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்க கூடாது. அந்த சம்பாத்தியத்தை ஞானமா பயன்படுத்தணும். பயன்படுத்தின பிறகு சரி கடைசியா வருவதை சேர்த்து வைக்கணும். அதையும் வேதம் சொல்லுது. ஆனா நம்ம சொல்லிட்டாங்க, இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, மண்ணும் இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி தரித்திர புத்தி ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறான உபதேசங்கள். நம்ம ஆத்மா இதெல்லாம் ஆமே நல்லவையான்னு சொல்லி கேட்டு 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 இன்றைக்கு வரைக்கும் தரித்திரத்திலே இருக்கிறாங்க. 112வது சங்கீதம் 2வது 3வது 4வது வசனம் என்ன சொல்லுது? நீதிமானுடைய வீட்டில என்ன இருக்குமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குமா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்மளுக்கு போதிக்காம விட்டுட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் இருக்கிறதுக்கு பதிலா எல்லா தரித்திரமும் இருந்து கொண்டிருக்குது. எல்லா தரித்திரமும் நம்மளை போட்டு ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை தர்றார், நம்மளோட தெளிவா பேசுறாரு. அதான் சொல்றேன், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலங்களாக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வருவார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி விசுவாசித்தான்? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 12வது அதிகாரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். 13வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுது, ஆண்டவர் இழந்தவைகள் எல்லாவற்றையும் பல மடங்கு திருப்பி கொடுத்தார். ஜோபுடைய வாழ்க்கையில வாயை மாற்றி மட்டும் அவனுடைய வீட்டில் தரித்திரம் இருந்து கொண்டே இருக்குது. 40 அதிகாரம் தரித்திரத்தை பேசிக் கொண்டிருக்கிறான். ஜோபு தரித்திரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனா 42வது அதிகாரம் 2வது வசனத்துல அவன் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுறான். என்னத்தை பேசுறான் பாருங்க. என்னத்தை ஜோபு பேசுறான்? 42வது அதிகாரம் 2வது வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிட்டேன்? என்னுடைய எலிப்பாஸ் நண்பனுடைய பேச்சை கேட்டு, என்னுடைய 3 நண்பருடைய பேச்சை கேட்டு நான் என்ன செஞ்சிட்டேன்? நானும் அறிவில்லாம பேசிட்டேன், புத்தி இல்லாம பேசிட்டேன். ஆனா இப்ப அவன் பேசும் பொழுது கர்த்தர் இழந்த எல்லாத்தையும் இரட்டத்தனையா கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக விசுவாசிகள் ஜோபுவை போல தவறா பேசி 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 இன்றைக்கு வரைக்கும் தரித்திரத்தில் இருக்கிறீங்க. ஜோபுவினுடைய நண்பர்கள் அவனுக்கு தவறானதை போதிச்சு போதிச்சு அவங்க அப்படியே நம்பிட்டாங்க. அதுபோல கடந்த காலத்துல தவறான பிரசங்கங்களை கேட்டு 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 இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கைவலி கால்வலி மூட்டு வலியோடு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகும்னு நான் சொல்றேன். இதே ஆமென் சொல்றீங்க. பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதே மாதிரி பிசாசினுடைய எல்லாவற்றுக்கும் நாங்கள் எதிர்த்து நிற்கணும். தரித்திரம் கர்த்தருடையதல்ல, நிர்வாணம் கர்த்தருடையதல்ல, பசி பஞ்சம் பட்டினி கண்ணீர் கர்த்தருடையதல்ல, வியர்வையும் கர்த்தருடையதல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியர்வையும் கர்த்தருடையதல்ல. அது எல்லாத்தையும் விரட்டி அடிக்கணும், எல்லாத்தையும் ஓட விடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வீட்டில எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய வீட்டில் நீங்க தவறுக்கு கீழே இருக்கும்போது நம்ம வியர்வை சிந்துறவங்களா இருக்கக்கூடாது. பாவத்தின் காரணமா வந்ததுதான் வியர்வை, அதுக்கு முன்னுக்கு வியர்வே இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமோடு உலாவிக் கொண்டிருந்தார். பரலோக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்க உஷ்ணம் இருக்கான்னு வேதம் சொல்லுது. இன்றையே நீங்க அதை விசுவாசிப்பீங்கன்னா உங்களுடைய வீட்டில உஷ்ணத்தை தவிர்க்கக்கூடிய காரியங்களை வாங்குறதுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காணுவீங்க. இல்லை பிரதர் இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். ஆனா பரலோகம் போயிருவீங்க, பூமியில ஆசீர்வாதமா வாழ முடியாது, பூமியில் ஆசீர்வாதமா வாழ முடியாது. நான் என்னுடைய சபை விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன்டா, அவங்க இந்த பூமியிலையும் நல்லா தான் இருக்கணும், பரலோகத்துக்கு போகும்போது நல்லா தான் இருக்கணும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உபாகமத்துல சொல்லப்படுது பாருங்க, நாங்க போஜன பதார்த்தங்களை ஆகுது, தண்ணீரை ஆகுது, நாங்க என்ன செய்யக்கூடாது? இலவசமா வாங்கக்கூடாது, இலவசமா வாங்கக்கூடாது. தொடர்ந்து உபாகமம் 2ல தொடர்ந்து வாசிங்க. ரைட். ஏன் நாங்க இலவசமா வாங்க கூடாதுன்றா, தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்ல வேலைகளை தந்திருக்கிறார்? அதை ஏன் கேட்குறீங்க? ஒரு உருப்படாத வேலை, உருப்படாத முதலாளி, எனக்கு வருமானமே பத்தாது, அதை பேசிட்டு இருக்க மட்டும் ஒன்றுமே உருப்படாம தான் போகும். எப்ப வாயை திறந்து கர்த்தர் என் கையின் பிரயாசங்களில் எல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய தொழிலை நீங்க விரும்பணும், உங்களுடைய தொழிலை நீங்க விரும்பி செய்யணும்.
நீங்க செய்கிற வேலையில உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த அந்த வேலையை குறித்து நல்ல எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்களுடைய வேலையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்படித்தான் உங்களுடைய வேலை இருக்க போகுது. உங்களுடைய பலனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான்லாம் சோப்பிலாங்கி பிரதர் சோம்பேறி அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. கர்த்தர் என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சிக்கிறார், என்னை விடுவிக்கிறார், என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லணும். உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் தரும். அதே உதடுகளை கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார். மோசேக்கு நடந்த தவறு என்ன தெரியுமா? மோசே பூமியில நல்லா ஊழியத்தை செஞ்சான். 6 லட்சம் பேரை நடத்தினான். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் 30 லட்சம் பேரை நடத்தினான். ஆனா என்ன பிள்ளைய விட்டுட்டான்? அவனால கானானுக்குள்ள போக முடியல. எதனால மோசே கானானுக்குள்ள போகல? கீழ்ப்படியாமையினால. எதனால போகல? கீழ்ப்படியாமையினால. இன்றைக்கு இது கேட்கிற வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியா விட்டால் உங்களாலையும் பூமியில ஆசீர்வாதமா வாழ முடியாது. லாசருவை போல பரலோகத்துக்கு போயிருவீங்க, பூமியில ஆசீர்வாதமா வாழ முடியாது. அதே நீங்க ஒருவேளை ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்களா இருந்தா, இன்னைக்கு நீங்க கர்த்தர் மேல உடைய நம்பிக்கையை வைக்காம ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையை வைப்பீங்களா இருந்தா நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை வச்சு நிம்மதியா வாழ முடியாது. இதே ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க கர்த்தரை நம்பி இருப்பீங்களா இருந்தா இந்த பூமியிலையும் சமாதானமா வாழ முடியும், பரலோகத்திலையும் நீடித்த ஆயுளோட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனுடைய நினைவுகள் அப்படி அவன் இருக்கிறான். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் கேட்டு தவறான போதனைகள் இருந்து, தவறான வெளிப்பாடுள்ள பிரசங்கங்கள்ல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கு நீ வேதம் சொல்லுது, நீ ஒன்றையும் விரும்பக்கூடாது வேதம் சொல்லல. கடந்த காலத்துல நானே நிறைய தடவை கேட்டிருக்கிறேன், நம்ம எல்லாம் எதையுமே விரும்பக்கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கனுடைய ஆசையோ அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாருக்கும் நான் தான் முதல் சொன்னது போல எல்லாருக்கும் இது நடக்கும்னு சொல்லல. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரவு கர்த்தருடைய வார்த்தை மேல பிரியமா இருந்து நீங்க கர்த்தரை நம்புகிறீங்களோ, உங்களுக்கு இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு விரும்புகிற இன்னும் நல்ல வேலைகளை கொண்டு வருவார், கர்த்தர் தருவார். சின்னதுல உண்மையா இருந்தா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவார். இன்றைக்கு கையேந்தி வாழ்வீங்களா இருந்தா கொடுக்கிறவங்களை கர்த்தர் மாற்றுவார். கையேந்த விட மாட்டார், தாங்கி நடத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படியே உபாகமம் 2ல தொடர்ந்து வாசிங்க. இந்த பெரிய வனாந்திரம் வழியாய் நீ நடந்து வருகிறதை பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க வனாந்திர வாழ்க்கை தான் கர்த்தருடைய சித்தம் என்று. கடந்த காலத்துல எல்லாம் இங்க ஒரு புத்தகம் கொண்டு வரும், நாங்க அதை வாசிப்போம். அன்றன்றுள்ள அப்பம், அன்றன்றுள்ள அப்பம், ஜீவ மன்னா, அந்த மன்னா இந்த மன்னா. வேத வசனம் சொல்லுது, நாங்க வனாந்திரத்துல வாழுவது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. நாங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டோம்? இந்த மன்னாதான் நமக்கு உயிர்னு நினைச்சிட்டோம். மன்னாவை நம்பிதான் வாழணும்னு நினைச்சிட்டோம். இல்ல, அது வனாந்திர வாழ்க்கைக்குரிய அந்த பங்கு தான் அந்த மன்னா. ஆனா வனாந்திர வாழ்க்கையை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் கானான வச்சிருக்கிறார். கானான் எப்படிப்பட்ட வாழ்க்கை? அன்றைக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க தேவையில்லை. அங்கு பாலும் தேனும் இருக்கிற இடம் அல்ல, அது பாலும் தேனும் ஓடுகிற இடம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்த நாள் மன்னா கொட்டுமா கொட்டாதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்டா அங்க ஒரு குறையுமே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, வேலை இருக்குமா இருக்காதுன்னு கவலைப்பட தேவையில்லை. அங்க ஒரு குறையுமே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு நீதியினாலே நிலைநிறுத்தப்படும். அவருடைய வாசல்கள் அருமையும் இனிமையுமா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய வீட்டும் அப்படித்தான் இருக்கும். உங்களுடைய வீடு இனிமையா இருக்கும், அருமையா இருக்கும். உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். வியாதி அங்க இருக்காது, வருத்தம் இருக்காது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரா இருந்தா அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இதே துன்மார்க்கமா உழைக்கும் பொழுது வேதனை தான் மிச்சம், கசப்பு தான் மிச்சம். குடும்பத்துல சண்டை இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நாங்க துன்மார்க்கமான வழியில நாங்க உழைக்க கூடாது. கொஞ்சமா உழைச்சாலும், கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதை நாங்கள் நேர்மையா செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை உயரத்தின் மேல உயர்த்துவார். அப்படிப்பட்ட உயர்வுள்ள வேதனையே இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. அந்த மனுஷன் உழைச்சிட்டு வந்துட்டு அழுது கொண்டு இருக்க மாட்டான். சந்தோஷமா அவன் என்ன செய்வான்? குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்பான். இன்னைக்கு பாருங்க, சிங்கள ஆக்கள் எல்லாம் 6 மாசம் உழைக்கிறாங்க, 6 மாசம் ட்ரிப் போறாங்க. வெள்ளைக்கார ஆக்கள் 6 மாசம் உழைக்கிறாங்க, 6 மாசம் ட்ரிப் போறாங்க. நம்ம ஆக்கள் 12 மாசம் உழைக்கிறாங்க, 30 நாளும் உழைக்கிறாங்க.
ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து உழைக்கிறாங்க. ஆனா பார்த்தா வீட்டுல தரித்திரம் ஒட்டிக்கொண்டே இருக்குது. ஒருத்தனுக்கு தரித்திரம் இருந்தா அவனுக்கு வியாதி இல்லாம இருக்குது. ஒருத்தனுக்கு வியாதி இருக்குது, ஏதாச்சும் ரெண்டு இல்லாம இருந்து குறைவு இருந்து கொண்டே இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தைகளை ஞானமா நீங்க கேட்டு செவி கொடுப்பீங்கன்னா உங்களுடைய வீட்டுல எந்த குறையுமே இருக்காது, வியாதியும் இருக்காது. வேதம் என்ன சொல்றது? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியை உனக்கு நான் வர பண்ணேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது யாரெல்லாம் ஆழமா இந்த வசனங்களை கேட்கிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, இந்த சத்தியத்தை உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, தேவன் இன்றையிலிருந்து உங்களுடைய சூழ்நிலைகளை மாத்துறார். இன்னைக்கு நான் விதைக்கிற அறுவடை உடைய வாழ்க்கையில கர்த்தர் தருவார். இதுக்கு செவி கொடாம போவீங்கன்றா, இதுக்கு செவி கொடுக்கிற நபருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்கும். செவி கொடுக்காத வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கும். பொத்தனான பையில போடுறது போல போய்கொண்டே இருக்கும். இருதயத்தை மாத்துங்க, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். தொடர்ந்து இந்த வசனங்கள் உபாகமம் 2 தொடர்ந்து வாசிங்க. இந்த 40 வருஷமாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். நாங்க முகாமில் இருக்கும்போது கர்த்தர் எங்கேயா விட்டுட்டு போகல, அங்கேயும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த உதயபுரத்துக்குள்ள வந்த ஆரம்பத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், இந்த ஸ்பீக்கரை போடாது, அதை போடாது, இதை போடாது எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால இன்னைக்கு எவனாலையும் வாயை திறக்க முடியல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் எதிரிகளுடைய வாயை மூடும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எதிர்மறையா பேசுகிற அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் அந்த சகாரியாவுடைய வாயை மூடினார். ஊழியக்காரனும் ஞானம் வழங்க பேசணும். வசனம் சொல்றது, உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி எப்படி இருக்கக்கூடாதான்? போதகராய் ஆகாதிருப்பீர்களாக. ஏன் போதகர் ஆகவனான்னு சொல்றாரு? இந்த இடத்துல வந்து போதிக்கும் பொழுது 100 பேர் கேட்கிறாங்க சத்தியத்தை. அப்ப நாங்க என்னத்தையோ போதிக்க கூடாது. இங்க வந்து நின்னா என்னுடைய சூழ்நிலைகளை போதிக்க கூடாது, என்னுடைய காரியங்களை நான் போதிக்க கூடாது. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் போதிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அலப்புகிற மூடன் விழுவான். நீங்க நிறைய பேர் மேடல் நின்று அலப்பி கொண்டிருக்கிறாங்க, மூடத்தனமான போதனைகளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா பேசி கொண்டிருக்கிறார். என்னத்தையோ பேசக்கூடாது. நாங்க சத்தியத்தை சரியா ஆராய்ந்து நிதானித்து அறிந்து சரியாத பகுத்து ஆராய்ந்து நாங்கள் அதை போதிக்கோம். தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சத்தியத்தை பிரித்து ஆராய்ந்து பகுத்து நிதானித்து போதி என்று சொல்றாரு. இன்னைக்கு சும்மா வந்து இந்த இடத்துல பேசிக்கொண்டில்லை. நான் இந்த வருடங்களாக இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க இதை கேட்காத அதை கேட்காத, நான் அதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல. இது சரியா, இது ஆராய்ஞ்சு பார்ப்போம், இவர் சொல்றது உண்மையா சக்சஸ்ஃபுல்லா நடந்தா இருந்தா அதை போதிப்போம். அதனாலதான் இத்தனை வருஷம் சரியா ஆராய்ந்துட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துட்டு வந்து போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதை நீங்க உங்களுடைய வாயில வைப்பீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும், நிச்சயமா மாறும். சூழ்நிலைகள் மாறும், தரித்திரம் மாறும், வியாதி மாறும், எல்லாம் ஓடி போகும், கடன் எல்லாம் ஓடி போகும். இன்னைக்கு ஒருவேளை கடன் வாங்குறவங்களா நீங்க இருப்பீங்க, ஆனா எதிர்காலத்துல நீங்க கடன் கொடுக்கிறவங்கள கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமா அப்படியே நடக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படித்தான் தேவன் நம்மளை மாற்றுவார். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற 40 வருஷம் உன்னோட கூட இருந்தேன், உன்னை நடத்தினேன், உன்னுடைய தேவைகளை சந்தித்தேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, அன்று அந்த வனாந்திர அப்பம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப இன்னைக்கு சொல்றேன், வனாந்திர அப்பம் ஆண்டுடைய சித்தம் அல்ல. ஆண்டுடைய சித்தம் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த வாழ்க்கை தான் ஆண்டுடைய சித்தமா இருக்குது. சொல்ல போனா 11 நாள்லயே போக வேண்டிய வனாந்திரத்தை 40 வருஷம் போறாங்க. எதனால? வாயால. என்னத்தினால? வாயால முறுமுறுத்து கொண்டே இருக்கிறதுனால, மோசே போதிச்சதை கேட்காம இருந்ததுனால. இவனுகளை சொல்றதை கேட்டு மோசையும் சோர்ந்து போய் ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுண்டு. அவன் என்ன செஞ்சிட்டான்? அடிச்சு போட்டுட்டான். அடிச்சு போட்டதால நீ நான் உனக்கு என்ன சொன்னேன்? பேச சொன்னேன், கண்மலையை பார்த்து பேச சொன்னேன். நீ அடிச்சதுனால நீ என்ன செய்ய போறது இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள நீ பிரவேசிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டான். உன்னுடைய சந்ததி தான் போகும், உன்னுடைய எதிர்காலம் தான் போகும். இன்னைக்கு அநேகர் கடந்த காலத்துல கேட்டு தவறான போதனைகளால உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய பாட்டி தாத்தாக்கள் தவறான வெளிப்பாட்டோட ஒருவேளை குறைவில் இருந்திருக்கலாம். நீங்களும் இதை அசட்டை பண்ணிட்டு இருப்பீங்களா இருந்தால் நீங்களும் எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றே வச்சுட்டு போக மாட்டீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை வைத்து போகிறான், ஆஸ்திகளை வைத்து போகிறான். இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஞானமா நீங்க கேட்பீங்கன்ற நீங்க சாகிறதுக்கு முன்னுக்கு ஈஸியா சாக விட மாட்டார், நீடித்த ஆயுள் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? நீங்க நிறைய பேர் எதனால வீட்டுல யாராச்சும் சாகணும்னு யார் ஏன் நினைக்கிறாங்க தெரியுமா? வீட்டுல தரித்திரம் இருக்குது. தரித்திரம் இருக்கிறதால தான் நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, எப்படியாச்சும் ஆண்டவரே இந்த சாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்றாங்க. இவங்க வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கே சோறு போறதுக்கு காசு இல்லை, அப்ப எப்படி அவங்க அம்மா தாத்தாவுக்கு போடுறது? தரித்திர புத்தி பாருங்க எங்க கொண்டு போய் நிறுத்துது. இன்னொருத்தனை கொல்றதுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கு.
அப்படிப்பட்ட புத்தி யாருக்காச்சும் இருக்க மாதிரி தான் இன்றைக்கு ஒழிஞ்சு போகணும். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 4-5 பேரை வீட்டில் வச்சு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பார். கர்த்தரை நம்புகிறவன் இப்படித்தான் இருக்கணும். தாத்தா பாட்டியை கொண்டு போயிட்டு ஹாஸ்டல்ல விடக்கூடாது. வீட்டிலேயே எல்லா காரியங்களும் இருக்கும், வீட்டிலேயே எல்லா காரியங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா முழுமையா வேதத்துக்கு மாறா இருக்கிறாங்க. எதனால மிக முக்கியமானது வாய். இன்னைக்கு வாய் மாறட்டும், வார்த்தைகள் மாறட்டும், இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள தோன்றட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது சும்மா பேசல. வேதாசனம் 1 Corinthians 2:9 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. இதுவரைக்கும் நீங்க காணாத சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், இதுவரைக்கும் கேளாத சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், இதுவரைக்கும் உங்களுடைய இருதயத்துல இல்லாத சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதெல்லாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தரில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்காக, கர்த்தரால் அன்பு கூறப்படுகிற ஜனங்களுக்காக. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்? இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிறபடி உங்களுக்காக கடவுள். கீழே தொடர்ந்து வாசிங்க. இப்ப என்ன சொல்றாரு? உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய பொது கூட்டம் நடக்குது. ஒரு பெரிய அரசியல்வாதி வர்றாரு, வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவாங்க? அதே பிரதர் கேட்குறீங்க, எங்களுக்கு ஒழுங்கான ரோடு இல்லை, இருந்தாலும் இல்லைன்றுவாங்க. அது இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை. வாயிலிருந்து எல்லாம் வந்துடும், பொய்யெல்லாம் வந்து வர தரித்திரம் வந்து கொண்டே இருக்கும். அவர் என்ன இருக்குன்னு கேட்டா இருக்கிறத சொல்ல மாட்டாங்க, எது இல்லையோ அதைத்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக வீடுகளே இது நடக்குது. கணவன் வந்து வீட்டில் சாமா இருக்கா, இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. தக்காளி இருக்கு, கரட் இருக்கு, புடலங்காய் இருக்கு, வெண்டிக்காய் இருக்கு, கடுகு மாத்திரம் தான் இல்லை. ஐயோ கடுகு இல்லைன்னு பெருசா சொல்லுவாங்க, இருக்கிறத சொல்லவே மாட்டாங்க. இது உங்களுக்கு சாதாரண விஷயமா நினைக்கலாம். ஆனா நம்ம இதை பெருசா பேசி பேசிதான் இன்னைக்கு வீட்டில் தரித்திரம் ஒட்டி கொண்டே இருக்குது. இல்லைன்னு சொன்னது இல்லாமலே இருக்குது, இல்லாமலே இருக்குது. நம்ம போன கிழமை பார்த்தோம், நம்முடைய வீட்டில் ஒரு களஞ்சியம் இருக்கணுமா, எப்பயும் அந்த களஞ்சியத்துக்குள்ள எல்லாம் நிறைஞ்சு இருக்கணுமா, அந்த ஆலைகள்ல திராட்சை ரசம் புரண்டு ஓடணுமா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நேற்றைய தினத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். நேற்றைய தினத்துல நான் என்ன செஞ்சேன், மன்னார் போயிட்டு வந்து எஸ்தரை ஏத்துறதுக்கு போயிருக்கும் பொழுது நான் யோசிச்சேன், ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்குவோம். யோசிக்கும் பொழுது வளமையாக அளவாக தான் வாங்குவோம், 1 லிட்டர் தான் வாங்குவோம். அப்போ நேற்று யோசித்தேன், காசு இவ்வளோ தான் இருக்குது, ஏன் 1 லிட்டர் வாங்கணும், சாப்பிட்டு மிகுதியாக இருக்கிற அளவுக்கு வாங்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்போ இப்போ நான் இப்படி சத்தியத்துக்குள்ள வந்ததால், இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளுக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை குறைவில்லாமல் நடத்துறார். போன கிழமை ஒரு சாட்சி சொன்னேன், இந்த கிழமை இப்போ போய் பைக் ஓன் பண்ணாலும் பெட்ரோல் நிறைஞ்சுதான் இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆழமா விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் குறைவின்றி நடத்துறார். என்ற கர்த்தர் நினைப்பரா இருக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுகிறவங்கள நாங்க இருக்கோம். யாராச்சும் வந்து கேட்கும் போது எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர், இன்னும் கொஞ்சம் நீங்க தந்தா நலமா இருக்கும், கையேந்தி கொண்டு இருக்க கூடாது. அதான் இதுக்கு மேல சொல்லுது, என்ன சொல்லு, எனக்கு ஒரு குறையுமே இல்லை, நீ எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லைன்னு நீ சொல்லணும். நம்ம டாக்டர் யாராச்சும் உதவி வந்துட்டோம், எனக்கு இல்லை, எங்களை ஃபர்ஸ்ட் எங்களை வீட்டுக்கு வாங்க பிரதர், அப்படித்தான் நிற்கிறாங்க. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது, ஊர்க்காரங்க இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் போதிக்கிறது விளங்குது? உங்களுக்கு ஒருவேளை வித்தியாசமா விளங்குதா இருந்தால் உங்களுடைய இருதயத்திலாம் பிழை இருக்கக்கூடிய எந்த பிழை இல்லை, உங்களுடைய இருதயத்திலாம் பிழை இருக்கக்கூடிய எந்த பிழை இல்லை. என வேத வசனம் இதைத்தான் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய ஆதி காலத்துல இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் பிரசங்கிக்கப்படாததால்தான் இன்றைக்கு வரைக்கும் தரித்திர புத்தி ஒட்டி கொண்டே இருக்குது. ஆனா இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வசனத்தை ஞானமா கேட்டு இதை சரியா விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்றீங்களோ, வீட்டை போயிட்டு இவர் போதிக்கிறது சரியான வேதத்தை புரட்டி பார்க்குறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல். நீங்க எத்தனை பேர் வாயத்திலிருந்து சொல்ல போறீங்க? என்ன சொல்லுங்களேன். எனக்கு ஒரு குறையுமே இல்லை, எனக்கு ஒரு குறையுமே இல்லை. ஒருவேளை குறைவு இருக்கலாம், ஒருவேளை வருமானத்துல குறைவு இருக்கலாம், வீட்டுல குறைவு இருக்கலாம், குசிரியில் அரிசி இல்லாம இருக்கலாம், பருப்பு இல்லாம இருக்கலாம், சீனி இல்லாம இருக்கலாம், அங்கர் இல்லாம இருக்கலாம். ஆனா வாயத்திலிருந்து கர்த்தரை விசுவாசி சொல்லுங்க, என்னுடைய வீட்டுல ஒரு குறையுமே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எப்படிப்பட்ட குறைவா இருக்கலாம், வாயத்திலிருந்து சொல்லுங்க, என்னுடைய வீட்டுல ஒரு குறையுமே இல்லை, என்னுடைய சபையில ஒரு குறையுமே இல்லை, என்னுடைய சரீரத்துல ஒரு குறையுமே இல்லை. ஒரு நாள் இயேசு என்ன செய்தாராம், இயேசுவும் அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்கன்னா இப்படி பிரசங்கிச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா சூழ்நிலை கையோட மனுஷன் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு
கொண்டிருந்தான். அவனுடைய பிரசங்கத்தை ஆவலா கேட்டுக் கொண்டிருந்தான். கேட்க 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 அவருக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் கேட்க கேட்க விசுவாசம் வருதோ அந்த சூம்பின கையுடைய அந்த நபருக்கு கை வளர்ந்தது போல இன்றைக்கு இப்பொழுதே தேவன் உங்களுடைய அபரமானத்தில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்றார். இன்றைக்கு உங்களுடைய குறைவிலிருந்து தேவன் ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ள உங்களை கொண்டு வர்றார். இதுதான் ஏற்ற காலம். இதுதான் அந்த விதைக்குரிய காலம். விதைச்சு கொண்டிருக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அறுவடை நிச்சயமா வரும். இப்ப இதை எடுத்துட்டு போய் தண்ணி ஊற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தண்ணி ஊற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு விதைக்கிறது மட்டும்தான். என்னுடைய பொறுப்பு விதைக்கிறது மட்டும்தான். உங்களுடைய பொறுப்பு தான் தண்ணி ஊத்துறது. எப்படி தண்ணி ஊத்துறது? ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை எடுத்து திருப்பி திருப்பி பார்க்கணும். வேத வசனத்தை தண்ணீருக்கு ஒப்புறாங்க. ஒவ்வொரு நாள் வேதத்தை எடுத்து சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. காணப்படாத அந்த காலத்தின் பொக்கிஷங்களை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் அதை விசுவாசிக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமா நிரப்புவார். நிச்சயமா நிரப்புவார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து சொல்லு. என்னத்தை சொல்லு? குறைவு இருக்குன்னு சொல்லாத, வறுமை இருக்குன்னு சொல்லாத. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு பிரதர், 5 பிள்ளைகள் இருக்கு பிரதர், 30,000 தான் சம்பளம் வருது, அப்படி சொல்லாத. ஆண்டு 30,000 தந்திருக்கிறார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். என் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். நான் கையில் செய்கிற வேலைகளை ஆண்டு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கரித்திர புத்தியை விட்டு வெளியே வாங்க. இன்னும் முகாமை விட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. முகாம் இவங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. அதை விட்டு வெளியே வரணும். கரித்திர மனநிலையை விட்டு வெளியே வரணும். அப்ப நான் முதல்கிழமை பேசினேன், போடக்கிழமைக்கு முதல்கிழமை பேசினேன். ஆண்டவர் பரத்திலிருந்து ஒரு காரியத்தை தருகிறாரா இருந்தா அது கெட்டதா இருக்காது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இந்த பரத்துல என்ன இருக்குது? நன்மையான காரியங்கள் தான் இருக்குது, நன்மையான ஈவுகள் தான் இருக்குது. தேவனிடத்துல என்ன இருக்குது? நன்மையான காரியங்கள் தான் இருக்குது. தேவனிடத்துல தீமை இருக்குதா? தேவனிடத்துல தீமை இல்ல. ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாலமோன் கேட்காத ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீனுக்காக அந்த இருந்த சிறுவனுடைய வாழ்க்கையில அவனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். தரித்திரம் தான், பசிதான் ஆண்டு சித்தமா இருந்தா ஏன் அவர் கொடுக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை வெள்ளியோடும் பொண்ணோடு ஏன் புறப்பட பண்ணணும்? வெள்ளியும் பொண்ணும் தவறா இருக்குமா இருந்தா ஆண்டவர் படைத்திருக்கவே மாட்டாரே. பாவத்துக்கு முன்னுக்கு இந்த உலகத்துல எப்படி இருக்குது? வேதம் சொல்லுது வெள்ளியும் பொண்ணும் நல்லது. பூமியில விளைகிற பொன் விளையும் பூமியை ஆண்டவர் பூமியை உண்டாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு மறைச்சு வச்சுட்டாங்க. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம இருக்கு. தரித்திரம் ஒட்டி கொண்டே இருக்குது. இதை கர்த்தர் பேசுகிறார். நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல போறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாம் சொல்லுவோமா? பூமியும் அதன் நிறைவும் என் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப இந்த கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற, அவரை அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்காக வைக்கப்படவில்லை. துன்மார்க்கனுடையது நரகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா கர்த்தர் உங்களுக்காக பெரிதான காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது நீங்க ஆண்டு கொள்ளும்படி தான் ஆண்டு எல்லாத்தையும் அதிகாரத்தை கொடுத்தாரு. நம்ம அதை நமக்கு வேண்டாம்னு சொல்லி இன்னொருத்தண்ட கொடுத்துட்டோம். அதுதான் பிசாசு நம்மளை தரித்திரத்தினால் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறான். பணாசை பொருளாசையினால் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறான். ரைட், தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனத்துல தொடர்ந்து வாசிங்க. அப்படியே நாம் சேயிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாய் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தரவழி வழியாய் ஏலாத் மேலும் எத்தியாம் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம். ரைட், சொல்றார் பாருங்க. நீங்க இருந்து கடந்து வரும்போது கர்த்தர் உங்களோடு இருந்தார், அதிலிருந்து விடுவித்தார், உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார், நல்ல வேலைகளை தந்தார். ஆனா நீ இன்னும் கையெழுந்துகிறவனா இருக்கக்கூடாது. இன்னொரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம். நாம் இலவசமா எதையும் வாங்கக்கூடாது. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்ன்றது தேவனுடைய சித்தம் என்று ஆதியாகமம் 14 சொல்லப்படுது பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா சோதோமின் ராஜாவை நோக்கி ஆபிரகாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க மெல்கிசேதேக் என்ற தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்யறாரு? வர்றாரு. அதுல பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல இருந்து 18வது வசனத்துல இருந்து வாசிங்க. அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்
என்ன சொல்றாரு? அந்த மெல்கிசேதேக் என்ற ஆண்டுடைய ஊழியக்காரன் வந்து அவனுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்துட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். பயமுறுத்தல, ஆசீர்வதிக்கிறார். அவன் பாத்தீங்கன்னா 5 ராஜாக்களை 4-5 ராஜாக்களை தோல்வியடைய செய்துவிட்டு அவனுடைய வெள்ளி பொன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் கொள்ளை பொருளா கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். யார்? ஆபிரகாமும் அவனுடைய 318 வேலையாட்களும். ஆபிரகாமும் 318 வேலையாட்களும் 5 ராஜாக்களோடு யுத்தம் செய்து அவனுடைய சகல பொன் வெள்ளி எல்லாத்தையும் எழுதி செஞ்சு கொள்ளை பொருள் ஆண்டு கொடுத்தார். அதெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. உடனே ஊழியக்காரர் வர்றாரு. ஐயோ, தூரத்தில் நம்மாக்களாக என்ன செய்வாங்க? எல்லாம் கொண்டு வரும்போது சம்பளம் வந்தோடனே நம்மளாக என்ன செய்வாங்க? ஆசீர்வாதம் வந்தோடனே நம்மாக்கள் என்ன செய்வாங்க? ஐயோ, பாஸ்டர் வர்றாரு, இப்ப போன அவருக்கு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு குறுக்கு வழியாக எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாங்க. ஆனா ஐயோ பாருங்க, அங்க நிறைய ஆஸ்திகளோட வர்றான், ஊழியக்காரன் வர்றான். உடனே ஊழியக்காரனுக்கு ஓடி போயிட்டு அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம் இந்த பணத்தை ஆசீர்வாதமா பார்க்கல, கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமா வருகிற வார்த்தைகளை ஆசீர்வாதமா பார்த்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நினைக்கிற விளங்கு வடிவாச்சு பாருங்க. அவனுக்கு பின்னுக்கு வெள்ளி பொண்ணு நிறைய காரியங்கள் ஆபிரகாமுக்கு பின்னுக்கு இருக்குது. ஆபிரகாம் பின்னிட்டு பார்க்கல, முன்னுக்கு வர்ற தேவனுடைய ஊழியக்காரரை பார்க்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஆண்டு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காதீங்க, ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பாருங்க. கர்த்தர் மென்மேலும் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, முன்னுக்கு வந்த ஊழியக்காரனை பார்த்து ஊழியக்காரனே ஓடுறான். ஓடும் பொழுது ஊழியக்காரர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமே, அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தர் அவருடைய நாமத்தினால் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் உடையவராகிய நம்முடைய சேனையரின் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. எனவே சத்தமா ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உடையவராக இருக்கிறார், எல்லாம் அவருடையதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட், அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த ஊழியக்காரன் சொல்றாரு, நீ போயிட்டு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை தோல்வி அடைச்சிட்டு வர்றியே, அவர்களை நீ தோல்வியடைய செய்யல, உனக்குள்ள இருக்கிற கர்த்தர், உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் தோல்வியடைய செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், இம்மட்டும் நீங்க எல்லா உபத்திரவத்தை தாண்டி கடந்து வந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய பலத்தினால் அல்ல. இதுவரைக்கும் நீங்க உழைச்சதெல்லாம் உங்களுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் உங்களுடைய பலத்தில, உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமா விளங்கினதால இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு நீங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அல்ல, கர்த்தர் அந்த வேலையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் தந்த ஈவா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தர் தந்தது. தரிசனத்தையும் அவர் தான் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செல்வத்தையும் அவர் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மேன்மை எல்லாம் அவர் ஒருவருக்கே உரியது. அதான் ஜோன் ஜெவராஜ் பாடுறார், எந்த வாழ்வில் மேன்மை எல்லாம் உங்களுக்கே உரியது, எங்கள் ஆராதனை உமக்கு, எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் உமக்கு. எங்க ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாலமோன் சொல்றான், தாவீது சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மிடத்திலிருந்து வருகிறது, எந்த மனுஷனையும் உயர்த்திட உம்மால் ஆகும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க குறைவில் இருக்கலாம், உங்களை உயர்த்திட ஒரு முதலாளியால் முடியாது, உங்களுடைய பிள்ளைகளால் முடியாது, உங்களுடைய கணவனால் முடியாது, கர்த்தரால் எல்லாம் கூடும். எனவே நாமே சொல்றீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது, குறைவு நிறைவாக மாறும். எதிரே நாமே சொல்றீங்க. தொடர்ந்து வாசிப்போம். உன் சத்துருக்களை இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இன்னைக்கு நாங்க தசமபாகம் கொடுப்போம். இன்னைக்கு அதை பத்தி பேச வரேன், நான் சொல்லிட்டு போறேன், இதை பத்தி இன்னொரு நாள் பேசுறேன். ஏன் ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் கொடுத்தான்? ஏண்டா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் சம்பாதிச்சது ஆபிரகாம் பார்க்கல, இந்த பணத்தை எல்லாம் நான் சம்பாதிச்சேன் ஆபிரகாம் பார்க்கல, இந்த வெள்ளியும் பொன்னையும் நான் சம்பாதிச்சேன் ஆபிரகாம் பார்க்கல, இந்த வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தவர் கர்த்தர், என்று எனக்கு வந்த வருமானத்தை கொடுத்தவர் கர்த்தர் அப்படின்னு பார்த்ததாலதான் அவன் ஆண்டவருக்கு உதாரணத்துவமா கொடுக்கிறான். வேதவசனம் என்ன சொல்லுது? உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நிறைய பேர் இன்னொரு காரணம், நம்முடைய சபையில் நிறைய மக்கள் தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம்,
கஞ்ச பிசினாரித்தனம், உதார குணம் இல்ல, கொடுக்கிற மனப்பாக்கு இல்ல, கர்த்தருக்கு சிறுக விதைக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அதுக்கு இதை அப்படியே வச்சுக்கொண்டு இன்னொரு அதிகாரத்துக்கு போயிட்டு வருவோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 29வது அதிகாரம். அங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜா என்ன செய்யறாங்க, கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறான். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துல தாவீது ராஜா என்ன செய்யறாங்க, கர்த்தருக்காக ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுறான். கட்டுறதுக்காக அவன் என்ன செய்யறான்டா, அவன் என்ன செய்யறான், கர்த்தருக்கு காணிக்கைகளை தசம பாகங்கள் எடுத்து வைக்கிறான். அவன் ஆண்டவருக்காக என்ன செய்யறான், சில காரியங்கள் ஆலயத்தை கட்டுறதுக்காக விலையேற பெற்ற பொன்னையும் விலையேற பெற்ற வெள்ளிகளையும் விலையேற பெற்ற ரத்தினங்களையும் அவன் என்ன செய்யறாங்க, சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னு பாருங்க, நான் இதெல்லாம் கர்த்தருக்காக சேர்த்து வச்சேன், ஆனா இது காணாது. நான் எனக்காக வச்சதையும் கர்த்தருக்காக நான் மனமுகந்து கொடுக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்த்தவங்க. இன்னும் அது மேல வசனத்தை சேர்த்து வாசிங்க. நான் என்னால இயன்றளவு மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைகளுக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பட்ட சகல ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் என்ன சொன்னான, ஏராளமாக ஏராளமாக சவதரித்தேன். ஏராளமாக. இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு இதுவரைக்கும் நம்ம கேட்ட பசங்க எப்படி, மண்ணும் பொண்ணும் உனக்கு இருக்குமாறுனா நீ பரலோகம் போக மாட்டேன், வெள்ளியும் பொண்ணும் இருந்தா நீ பரலோகம் போக மாட்டேன். இங்க பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன். அவனுக்கு என்ன இருக்குது, அவனுடைய வாழ்க்கையில வெள்ளி இருக்குது, பொன் இருக்குது, அதுல நம்ம கேள்விப்படாத மிகப்பெரிய விலை உயர்ந்த கற்கள் எல்லாமே அவனுடைய கையில இருக்குது. அதுவும் அவன் வாழ்க்கை எப்படி சொல்றான், என்ன எகத்தாலும் பாருங்க, நம்மளாக சொல்லியிருப்பாங்க, என்ன ஆழம் அவனுக்கு, ஏராளமா சகோதரித்து வச்சிருப்பானே, மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் தானே அப்படின்னு நம்மளாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு தேவைதானா? அவன் சொல்றான், ஏராளமா சகோதரிச்சானா. கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு பாருங்க. இப்படிப்பட்ட இதை கேட்டதே நம்ம கிடையாது. எப்படி சொல்றேன் பாருங்க, ஏராளமாக சம்பாதித்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளை அவனுடைய சம்பாத்தியம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் அவனுடைய சம்பாத்தியம் இருக்கும். 5க்கும் 10க்கும் அலைகிற வாழ்க்கையை வாழக்கூடாது. கஷ்டப்பட்டு இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நாங்கள் பிழைப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தரித்திரத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் கால்வலி மூட்டு வலி எந்த வியாதியும் தர மாட்டார், வேதனையை தர மாட்டார், வருத்தத்தை தர மாட்டார். சங்கீதம் 105வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நீங்க கர்த்தரை நம்பி வேலை செய்வீங்களா இருந்தா பலவீனம் இல்லாம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதிரவே ஆமென் சொல்றீங்க. கர்த்தரை நம்பாம ஐஸ்வர்யத்தை நம்பி வேலை செய்யறவருடைய வாழ்க்கையில பலவீனம் இருந்து கொண்டே இருக்கும், வியாதி இருந்து கொண்டே இருக்கும், வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும், கடன் இருந்து கொண்டே இருக்கும். பணம் இப்படி வரும் அப்படி போகும், வரும் போகும், பணம் வரும் போகும். ஆனா கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அவனுடைய சிரசின் மேல் தங்கும். உடைய வீட்டில் ஆசீர்வாதம் வந்துட்டு போகாது, அது தங்கி இருக்கும், அது நிலை பெற்று இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட். அப்ப இதுல என்ன சொல்றான் பாருங்க, எல்லாவற்றையும் ஏராளமாக சவதரித்தேன், ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கும் வாஞ்சையினால். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, இந்த ஆலயத்தை குறித்து நான் ஒரு வாஞ்சை வச்சிருக்கிறேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வாஞ்சை என்ன செய்யணும், எப்படி நம்ம இருக்கணும் அந்த வாஞ்சையில? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றதா வாஞ்சை? வாயினால சொல்றோம், அந்த கிரியையில இல்லை. வாயினால் நான் வாஞ்சியா இருக்கிறேன் பாஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வெளிநாட்டுல உங்களுக்கு உதவி வரும், அதெல்லாம் தேவையில்லை. அவங்க கூட தருவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஜெபம் பண்ற பாஸ்டர், ஆண்டு தருவார், அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டு உனக்கு என்ன தந்திருக்கிறார், அதுல இருந்து சிறிது எடுத்து கர்த்தரை போடு, அதான் வாஞ்சை. நான் ஜெபம் பண்ற பாஸ்டர், நாங்கெல்லாம் இத்தனை மாசமா, அதெல்லாம் தேவையில்லை.
அதெல்லாம் முக்கியம் தான். ஜெபம் பண்றது முக்கியம். இதுக்காக ஆண்டுடைய ஆலயத்துக்காக ஜெபம் பண்றது, ஆலய கட்டுமான பணிக்காக, ஆலய விஸ்தாரத்துக்காக ஜெபம் பண்றது, உபவாசம் இருக்கிறது எல்லாமே நல்லது, முக்கியம். ஆனா நீ என்ன செஞ்ச? ஆண்டு கொடுத்ததுல இருந்து நீ என்ன செஞ்ச? தொடர்ந்து நீங்க கீழே வாசிங்க. பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சகோதரத்த அனைத்தையும் தவிர பாருங்க, அவனுக்காக மட்டும் அவன் சேர்த்து வைக்கல. அதான் வேதம் சொல்லுது, தனக்காக ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறவன் அழிஞ்சு போவான், விழுந்து போவான். நாங்க நமக்காக ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை சேர்த்து நமக்காக மாத்திரம் சேர்த்து வைக்க கூடாது, நாங்க தேவனுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் ஒரு திட்டமும் தெளிவா சொல்றேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆழமா இறங்குமா இருந்தா, நீங்க நல்ல விதமா இருப்பீங்களா இருந்தா, இன்றையிலிருந்து நீங்க ஆண்டவருடைய காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. இனி நீங்க உழைக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்துக்காக ஒரு பகுதி எடுத்து வச்சு அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு நல்லா கொடுக்கறதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. இப்ப எனக்கு ஆசை என்னன்னா, இந்த சர்ச் முழுக்க கதிரைகளை போடணும், ஜனங்கள் முழுக்க கதிரையில இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நம்முடைய சபை முழுவதும் வரணும். இந்த சபையில் இருக்கிற குறைகள் எல்லாம் செய்து முடிக்கப்படணும். இதெல்லாம் செய்து முடிக்கப்படணும். யார் மூலமா செய்து முடிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறாரு. நம்மளை கொண்டு செய்யறதுக்காக தான் கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறாரு. நம்மளை கொண்டு கொழும்புல இருக்கிறவன் ஆசீர்வதிக்கணும்னா நம்மளை கொழும்புல உண்டாக்கி இருப்பாரு. கொழும்புல இருக்கிறவனை கொண்டு இதை ஆசீர்வதிக்க ஆண்டு உண்டாக்கல, நம்மளை கொண்டு இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கும் படிக்கலாம். வேதவசனம் என்ன சொல்லுது? நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் கலிகூறும், பட்டணம் கலிகூறும், பட்டணம் பெருகும். அப்ப நம்ம நல்லா இருக்கணும். இந்த இடத்துல இருக்கிற நம்ம நல்லா இருந்தா நம்முடைய ஆலயம் நல்லா இருக்கும், நம்முடைய கிராமம் நல்லா இருக்கும். நம்முடைய பேச்சு சுத்தமா இருந்தாலும் மற்றவங்க அதை பார்த்து மாறுவாங்க, மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ முடியும். அப்ப இந்த வசனத்தின்படி நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கும் பொழுது, நீங்க உழைக்கும் பொழுது கர்த்தருக்காக ஒரு முதல் தரமான காணிக்கைகளை, முதல் தரமானதை கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கணும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெறுமனே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வீடு, உங்களுடைய அதற்காக மாத்திரம் அல்ல, அதுவும் முக்கியம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆஸ்திகளை வைத்து போகணும், நல்ல வீடுகளை கட்டணும், அதில் குடியிருக்கணும். உங்களோட வீடு சகலவித பொருட்களினால நிறைந்திருக்கணும். நாளைக்கு உங்களோட பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அம்மா ஆட்டியை போய் கை நட்டி வாழாதபடிக்கு நீங்க எல்லாத்தையும் சம்பாதி வைக்கணும், அது முக்கியம். அதே நேரத்தில் உங்களுக்காக மட்டும் வாழாம, ஆகாய புத்தகத்தில் சொல்லப்படுது, கர்த்தருடைய ஆலயம் குறைவில் இருக்குது, நீங்க உங்களோட வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறீங்களே, அதை புறவை பார்த்துக்கணும்னு சொல்றீங்களே, சொல்றாரு பொத்தலான பையில போறது போல அழிந்து போயிடும். கர்த்தருடைய ஆலயத்தை முதலாவது கட்டுங்க, காடுகளுக்கு போங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை விருத்தியாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டுடைய ஆலயம் வெறுமையா இருக்கு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பெருக பண்ணி கொண்டிருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ஆலயத்தை நோக்கி பாருங்க, ஆலயத்தின் மேல வாங்கி உள்ளவங்களா இருங்க. ஆலயத்தில் இருக்கிற குறைவுகளை பார்த்து பாஸ்டர் கேட்கறதுக்கு முன்னாடியே போய் செய்து கொடுங்க. கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். கர்த்தர் உங்களுடைய வீட்டு தேவைகளை சந்திப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குடிக்கு சரிந்து விடும்படிக்கு உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். இதுதான் ஆசீர்வாதம். உதாரணம், நம்ம உள்ள ஆத்மாவா இருந்தாதான் செழிக்க முடியும். சரித்திர புத்தி என்ன செய்ய வச்சிருச்சு, இன்னும் நம்மளை கொடுக்கிற மனநிலையே கிடையாது. நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்கிறதே கிடையாது. இதை தெளிவா சொல்லி பாருங்க, எப்படி சொல்லி பாருங்க. அவர் சொல்றா பாருங்க, நான் என்ன செய்ய, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால், ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால் எப்படி கொடுத்தான், எப்படி சம்பாதிச்சு வச்சிருந்தான். வேதம் சொல்லுது பாருங்க, நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும், என்ன சொல்றது, அனைத்தையும். அவனுக்கு நம்ம எவ்வளவு காரியங்கள் ஆண்டுடைய ஆலயத்துக்காக செய்யணும். ஆனா பாருங்க, நிறைய பேர் ஒன்றுமே செய்யறதில்லை. ஒருவேளை உண்மையா நான் சொல்றேன், மனதில் ஒரு உற்சாகம் இல்லாட்டி ஒருத்தர் ஒரு பைசா கொடுக்க வேணும். ஆனா கொடுக்கிறார்கள் சொல்றேன், கொடுக்கும் பொழுது சும்மா ஆண்டவருக்கு பிச்சைக்காரனை கொடுக்குற மாதிரி கொடுக்க கூடாது. கொடுக்காதார்கள் கொடுக்கவே வேணாம். மனதுல சந்தேகம் இருந்தால் கொடுக்கவே தேவையில்லை. ஒரு ரூபாயும் கொடுக்க தேவையில்லை. வாங்க, வார்த்தையை கேளுங்க, சந்தோஷம். ஆண்டவரை பெருக பண்ணுவார், கொடுக்குற மனநிலையை தருவார். ஆனா கொடுக்கணும்னு உள்ள ஆண்டவருக்கு பிச்சைக்காரன் கொடுக்குற மாதிரி கொடுக்க கூடாது. உதாரணத்துவமா கொடுக்கணும். சும்மா நீங்க இதயத்துல சந்தேகத்தோட கொடுத்து ஆசீர்வாதம் வராது. அதுக்கு நீங்க அப்படி கொடுக்கறத பார்க்கணும், கொடுக்காமலே இருக்கலாம். அதுக்கு நீங்க கொடுக்கவே தேவையில்லை. ஆனா நீங்க உண்மையா நீங்க வளரணும், நான் மேல வரணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய சபை நல்லா கட்டப்படணும், என்னுடைய சபை உயரணும், ஊழியம் உயரணும், என்னுடைய சபையில குறைவு இருக்கக்கூடாது, என்னுடைய சபை ஊழியர்கள் குறைவில் இருக்கக்கூடாது. அப்படி உங்கள் இதயத்துக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குமா இருந்தால், கொடுக்கிற ஒரு விசுவாசம் உள்ளம் இருக்குமா இருந்தால், இதயத்துல சந்தேகம் இல்லாம அப்படி நீங்க உங்களுடைய மனது இருக்குமா இருந்தால் தாராளமா கொடுங்க. கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஒரே அவதானிக்கணும். நிறைய பேர் இதை கேட்டு தவறா எடுத்துக் கொள்வாங்க. என்னது நிறைய ஊழியக்காரங்க பணம் போச்சு, பணத்தை கேட்கல. அதான் நான் சொல்லிட்டேனே, இருதயத்தில் விசுவாசம் இல்லாட்டி கொடுக்கவே தேவை. எத்தனை வருஷம் தான் ஒரு 10 ரூபாய் கொடுக்காதீங்க. அவன் இருதயத்தில் கர்த்தரை நம்புவீங்களா இருந்தா, என்னுடைய ஆலயம் ஆசீர்வாதமா இருக்கணும், என்னுடைய ஆலயம் இருக்கிற குறைகள் நிறைவாகணும் என்று ஆழமான ஒரு அந்த வாஞ்சை இருக்குமா இருந்தா, ஆலயத்தின் மேல வாஞ்சை இருக்குமா இருந்தா நீங்க தாராளமா கொடுக்கலாம். கர்த்தர் விருத்தியாக்குவார். இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது. இது தவறான நினைக்கிறவங்களுக்கு தவறாதான் விளங்கும், சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கிறவங்களுக்கு சரியா விளங்கும். அதனாலதான் நான் வடிவம் நிறுத்தி சொல்லிட்டு போறேன். தொடர்ந்து வாசிங்க. அதுல சொல்லுது பாருங்க, எனக்கு சொந்தமான சொல்றேன் பாருங்க, பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சகோதரித்த அனைத்தையும் தவிர, நான் ஆலயத்துக்காக ஒரு பங்கை சேர்த்து வச்சேன், அதை தவிர நிறைய பேர் ஆலயத்துக்காக ஒரு காணிக்கையை எடுத்து வைக்கிறாங்க. வருமானம் வந்தோடனே முதலாவது தசமபாவத்தை எடுத்து வைக்கிறாங்க. இல்லாட்டி பாஸ்டர் சேவைக்காக கேட்கும்போது அதுக்காக எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சதை தவிர இவன் என்ன செய்யறான் பாருங்க, அதை தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்காக, எதுக்காக கொடுக்குறான்னா என் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கிறேன். என்ன சொல்றான் பாருங்க, நான் ஆலயத்துக்காக கொஞ்சம் எடுத்து வச்சேன், ஆனா என்னுடைய இருதயத்துல இன்னும் கொடுக்கணும் போல தோணிச்சு. அப்ப எனக்குரிய பொன் வெள்ளியிலிருந்து நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்காகத்தான் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இல்லாததால தான் நம்முடைய சபை குறைகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இல்லாததால தான் நம்முடைய பட்டணம் குறைகள் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னா உங்களுடைய சபை நல்லா இருக்கும், உங்களுடைய வீடு நல்லா இருக்கும், உங்களுடைய பட்டணம் நல்லா இருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி வாழும்படிக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இப்படி கையேந்தி வாழறதுக்கு அழைக்கல, கை நீட்டி வாழும்படி, கை நீட்டி கொடுக்கிற விதமா வாழும்படிக்கு அழைத்திருக்கிறார். அப்படியே கீழே தொடர்ந்து அடுத்த நாங்கள் இதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொன்னா பாருங்க, நான் என்ன செய்யறேன், அறைகளின் சுவர்களை மூடுவதற்கு பொன் வேலைக்கும். அப்படி நீங்க கீழே வந்தீங்கன்னா தாவீது சொல்றான் பாருங்க, 12வது வசனத்தை வாசிப்போமா? 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்ப ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறதா? கர்த்தரால் வருகிறது. எல்லாம் சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் என் கர்த்தரால் வருகிறது, என் கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஐஸ்வர்யம் நல்லதா கெட்டதா? ஐஸ்வர்யம் நல்லது. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் கெட்டது. தொடர்ந்து நீங்க வாசிங்க, அது சொல்லப்படுது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இன்னைக்கு நம்மளையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். நம்முடைய ராஜா நீதியுள்ள ராஜாவா இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க, சொல்றது பாருங்க, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு குறைகளோடு இருக்கிற நபர்கள் நீங்க கையை வைத்து சொல்ல போறீங்க, என்னை பலப்படுத்த, என்னை உயர்த்த என்னுடைய கர்த்தரால் ஆகும். அப்படி கையை வைத்து எல்லாரும் சொல்லுவோமா? என்னை பலப்படுத்தவும் என்னை உயர்த்தவும் நான் ஆராதிக்கிற கர்த்தரால் ஆகும். என்னை பலப்படுத்தவும் என்னை உயர்த்தவும் என் கர்த்தரால் ஆகும். என்னை ஐஸ்வர்யவான் ஆக்க என்னை கர்த்தரால் ஆகும். என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் என் கர்த்தர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யவானா மாற்றுவாரா? பைபிள் சொல்லுதா? ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யவானா மாற்றுவார்னு வேதம் சொல்லுதா? நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆதியாகமம் 14 திருப்பி வருவோம். ஆதியாகமம் 14 அது மிகுதி வசனங்களை வாசிங்க, அதை பார்த்து நாங்கள் நிறைய செய்வோம். ஆதியாகமம் 14 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, இப்ப இவன் வந்து என்ன செஞ்சிட்டான்? ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான்? மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்த பிறகு இப்ப இங்க வந்து அந்த 5 சில ராஜாக்கள் வர்றாங்க. ராஜாக்கள் வந்து என்ன கேட்கிறாங்க? உன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை எனக்கு தா. என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. இந்த வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, ஜனங்களை எனக்கு தா. 318 வேலைக்காரங்களையும் எனக்கு தான் கேட்கிறான். இந்த ராஜா கேட்கிறான். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க, இதற்காகத்தானே நான் காத்திருந்தேன் என்று சொல்லல. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு
நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று உண்டாக்கினவராகிய என்ன சொல்றான் பாருங்க. நான் கைதட்டி வாழ மாட்டேன். எனக்கு தேவை ஏற்படும் பொழுது, எனக்கு தேவை அதிகமாகும் பொழுது, பிரச்சனை அதிகமாகும் பொழுது நான் மற்றவன்கிட்ட கை நீட்ட மாட்டேன். நான் கர்த்தரை நோக்கி கையை உயர்த்துவேன். நான் மற்றவன்கிட்ட கை நீட்ட மாட்டேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை உயர்த்துவேன். இப்படித்தான் நாங்கள் வாழணும். ஆனால் நம்ம இன்றைக்கு எப்படி வாழ்றோம்? துன்பங்கள், வியாதி, வறுமைகள், குறைவுகள் வரும் பொழுது இங்கே கையை வைத்தாம இங்கே கையை நீட்டி கொண்டிருக்கிறோம். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? ஏதாச்சும் உதவி திட்டங்கள் வராதா? அது வராதா, இது வராதா? எத்தனை வருஷம் நம்ம இப்படி மற்றவர்களை நம்பி வாழ போறோம்? எத்தனை வருஷம் வாழ போறோம்? நேற்றைய தினத்தில் எத்தனை பேர் மோகன் சிலாசரத்தில் ஜெபிக்கலாம் வாங்க கேட்டீங்க? 1600ஆம் ஆண்டு அமெரிக்கா தேசத்தில், 1607ஆம் ஆண்டு அமெரிக்கா தேசம் உருவாகுது. அங்க வந்து ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த தேசத்தை கிறிஸ்தவ நாட பிரகடனப்படுத்துறாங்க, உருவாக்குறாங்க. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறைவுதான், அந்த தேசமே குறைவாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு தேசம் உலகத்திலே செல்வந்த தேசமா இருக்குது. உலக சரித்திரத்தில் ஆராய்வாளர்கள் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதால தான் அந்த குறைவான தேசம் செல்வந்த நாடாக மாறிச்சான். அப்படி கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த சுவிசேஷம் இருதயத்துக்குள்ள விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க இருதயத்துக்குள்ள நீங்க இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீங்களா இருந்தா குறைகள் இருக்கிற நீங்க செல்வந்தங்களா மாறுவீங்க. ஐஸ்வர்யமான தேவன் உங்களை மாற்றுவார். யார்த்தையும் கை நீட்டி வாழ தேவையில்லை. அவரை நாம் என்ன சொல்றோம்? என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினவரின் கர்த்தர், அவருக்கு நேராக மாத்திரதான் என் கையை உயர்த்துவேன். எவன்றையும் நான் கை நீட்டி வாழபடிக்கு ஆண்டவர் என்னை உண்டாக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை நீட்டி வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கை நீட்டி வாழக்கூடாது. அது சாபம், தரித்திரம், சாபம். ஒருவேளை இன்றைக்கு கை நீட்டி வாழ்ற நிலைமையில இருக்கலாம். அப்படியே நீங்க இருப்பீங்களா இருந்தா உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க இன்றைக்கே சிந்தனைகளை மாற்றுங்க, தரித்திர புத்தியை மாற்றுங்க, தரித்திர பேச்சை மாற்றுங்க. நான் கை நீட்டி வாழக்கூடாது. நான் கை நீட்டி கொடுக்கிறவனா வாழணும். காவியராஜா எப்படி கொடுக்கிறவனா வாழ்ந்தானோ அதுபோல நானும் கொடுக்கிறவனா வாழணும். என்னுடைய ஆலயத்துல குறைவு இருக்கக்கூடாது, என்னுடைய வீட்டுல குறைவு இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் எப்படி நினைக்கிறாங்க? எப்படியாச்சும் இவனுக்கு திருமணம் முடிச்சு தள்ளி விட்டுட்டா போதும், இவனை வச்சு மேய்க்க முடியல, அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில நீங்க முதிர்வயதானாலும் நீங்க கணிதத்து புஷ்டியா இருப்பீங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகள் அப்பையும் நீங்க கொடுக்கிறவங்களா தான் இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவங்களா தான் இருப்பீங்க. நிறைய பெற்றோர் செய்யற தவறு என்ன? பிள்ளைகளும் அப்படித்தான். கல்யாணம் குட்டி வட்டி கொடுத்த உடனே இனி எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி. அதே மாதிரி தான் பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தூரம் போன உடனே பெற்றோரை விசாரிக்கிறதே கிடையாது. இந்த இங்க பின்னால் ஒரு இன்னொரு சர்ச்சைக்கு போற அம்மா இருக்கிறாங்க. அவங்களுடைய மருமகள் எங்களோட வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ஒன்று வாங்கி தருவாங்க. அவங்களுக்கு கொடுங்க நல்லா விலை கொடுத்து வாங்கி தருவாங்க. இப்ப பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களுடைய பெற்றோரை நீங்க விசாரிக்கிறீங்களா? ஒரு தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறீங்களா? ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறீங்களா? நல்லா உடுப்புகள் வாங்கி கொடுக்குறீங்களா? பெற்றோருக்கு உடுப்புகள் வாங்கி கொடுக்குறீங்களா? ஒரு போன 2-3 மாசத்துக்கு முன்னுக்கு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த அப்பா ஒரு வயது போன தகப்பனும் தாய் கண்ணீரோடு சொல்றாங்க, ஆண்டவர் இன்றைக்கு அவங்களெல்லாம் ஆசீர்வாதிச்சு, அவங்களை சின்ன வயசுல நாங்க தான் வளர்த்து இன்றைக்கு நல்ல வழிக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒருத்தரும் எங்களை பார்க்கறானே கிடையாது, ஒருத்தரும் எங்களை விசாரிக்கிறானே கிடையாது. தரித்திர புத்தி பாருங்க. கல்யாணம் கட்டி போயிட்டா பெற்றோர் பார்க்க தேவை, பேரண்ட்ஸை பார்க்க தேவை. அப்படிப்பட்டவங்க நாங்கள் இருக்கக்கூடாது. நீங்க சற்று நிதானித்து பாருங்க. உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீடித்த ஆயுளை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? தகப்பன் தாயை விசாரியாமல் இருக்கக்கூடாது, விசாரிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசி நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். அவன் சொல்றான் பாருங்க, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு செருப்பு கூட எனக்கு தேவையில்லை, செருப்பில் இருக்கிற வார் எனக்கு தேவைன்னு சொல்றான். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒருவேளை நீங்க யார்த்தையாச்சும் வாங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு இருதயத்தில் ஆழமான ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கு நான் வாங்குற நிலைமையில தான் இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் ஆழமா ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் இப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை மாறும்.
இதுவே ஆமென் சொல்றீங்க. என்னுடைய வாழ்க்கை மாறும், என் தேவனால் என்னுடைய வாழ்க்கை மாறும், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் என் வாழ்க்கை மாறும், என்னுடைய தரித்திரம் மாறும், என்னுடைய வியாதி மாறும். இதுவே ஆமென் சொல்றீங்க. நிச்சயமா ஆண்டவர் மாற்றுவார், நிச்சயமா ஆண்டவர் மாற்றுவார். தொடர்ந்து பேச போகிறேன். எப்பெல்லாம் நீ நிறைய சாட்சிகள் வந்து கொண்டே இருக்குது. எனக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த கிழமை நிறைய சாட்சிகள் வரும், நிறைய சாட்சிகள் வரும். இந்த கிழமை உங்களுடைய வருமானங்கள் பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். இந்த வசனங்களை ஞானமா ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதையாக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இதயத்தில் அந்த வசனங்களை வச்சு வாயினால பேசிக்கொண்டே இருங்க. உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் திறமண்டு வேதம் சொல்லுது. இனி உடைய வாயில வறுமையின் பேச்சுக்கள் வரக்கூடாது, வறுமையின் பேச்சுக்கள் வரக்கூடாது. உடைய வார்த்தைகள் இனி வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி உண்டாக்குற வார்த்தைகளா இருக்கணும். வெள்ளிக்கட்டில போடப்பட்ட பொற்கணிகளை போல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக இந்த வார்த்தைகளை பேசுறார். ஏதோ சும்மா வந்து பேசிக்கொண்டு இல்லை. தொடர்ந்து இத்தனை கிழமைகளாக இனியும் பேச போறேன். அனைவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் மட்டும் நான் பேசிக்கொண்டே இருக்க போகிறேன். நிச்சயம் மாற்றம் ஏற்படும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனால் முடியும், என் தேவனால் முடியும். கர்த்தரை நம்புகிற பிள்ளை தரித்திரமா இருக்கக்கூடாது, வியாதியோடு இருக்கக்கூடாது, கையேந்தி கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளை செழிப்பா இருக்கணும், அனைவருக்கு கொடுக்கத்தக்கதா இருக்கணும், குறைச்சலவனா விசாரிக்கிறவனா இருக்கணும், தகப்பன் தாயை கனம் பண்ணுகிறவனா இருக்கணும், அவனுடைய வீடு ஆசீனால நிரப்பப்பட்டிருக்கிறோம். 112வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வீடு எப்படி இருக்குமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களோ, கர்த்தருக்கு நேராக பரத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை ஆபரகாம போல உயர்த்துகிறீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்வுக்கு மேல உயர்வை கட்டளையிடுவார். தேசத்தின் நன்மையை புசிக்க வைப்பார். துன்மார்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்களை நிறைவுக்குள்ள நடத்துவார். திருவே ஆமென் சொல்றீங்க. இன்றைய நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்னுடைய வாய் அதை பார்த்தீங்கன்னா உபாகமம் 2 சொல்லப்படுகிறது, எனக்கு ஒரு குறையுமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எனக்கு ஒரு குறையுமே இல்லை. ஒருவேளை குறை இருக்கலாம், ஒருவேளை குறை இருக்கலாம். உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு குறையுமே இல்லை. உங்களுக்கு நல்ல வருமானம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஒரு குறையுமே இல்லை. உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு குறையுமே இல்லை, ஒரு குறையுமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், அநேக நாள் கல்யாணம் முடிச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு குறையுமே இல்லை, ஒரு குறையுமே இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமா நடக்கலாம், சொல்லுங்க, எனக்கு ஒரு குறையுமே இல்லை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள வியாதி இருக்கலாம், என்னுடைய சரீரத்திலே ஒரு குறையுமே இல்லை. என்னுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. கர்த்தர் தங்கும் ஆலயம் அப்படிப்பட்டது. அப்படி நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிழமை இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். அப்படி வாழ்க்கையில நிச்சயமா தேவன் நன்மைகளை செய்ய போறாங்க. யார் யாரெல்லாம் நீங்க விசுவாசத்தோடு கேட்கிறீங்களோ, விசுவாசத்தோடு கேட்கிறீங்களோ, உங்களுடைய சூழ்நிலை மாற போகுது. வேத வசனம் சொல்லுது, இதுதான் காலம், உங்களுடைய செழிப்புக்கு இதுதான் காலம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இதுதான் காலம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையை ஞானமா செய்யுங்க, ஞானமா செய்யுங்க. வருகிற வருமானத்துல மன உற்சாகத்தோடு சந்தேகம் இல்லாம ஆண்டவருக்கு கொடுங்க. பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்க கூடாது. பிச்சைக்கார புத்தி நமக்குள்ள இருக்கக்கூடாது. எகிப்தின் மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. வனாந்திர மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக வேதம் சொல்லுது. இதுவரைக்கும் அறிவில்லாம இந்த வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாம நாங்கள் குறைவுல வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நீங்க அந்த குறைவிலிருந்து நிறைவுக்குள்ள வரும்படிக்கு தான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். சொல்லுவோமா? ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். மறுபடியும் சொல்லுவோமா? ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார்.
குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே கண்களை மூடி சொல்லுவோமா என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதனால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதனால் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் எதிரிகள் கண் முன்னே விழுந்து பறக்கின்றார் விசுவாசத்தோடு பாடுவோமா எதிரிகள் கண் முன்னே விழுந்து பறக்கின்றார் எதிரிகள் கண் முன்னே விழுந்து பறக்கின்றார் விசுவாசத்தோடு எதிரிகள் கண் முன்னே விழுந்து பறக்கின்றார் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம் விசுவாசத்தோடு புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம் புது எண்ணெய் அபிஷேகம் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் ஆலயம் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் கூடாரம் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம் கைகளை தட்டி பாடுமா புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் கூடாரம் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் கூடாரம் விசுவாசத்தோடு புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் கூடாரம் குறையிலே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையிலே குறையிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர் கடைசியாக குறையிலே குறையிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையிலே குறையிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர் அல்லேலூயா நன்றி ராஜாவே அப்படியே கைகளை உயர்த்தினவர்களாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம் இந்த வாழ்க்கையை நாங்கள் ஞானமாய் கேட்டு இந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வரும்படியாக அனைவருமாய் கைகளை உயர்த்தினவர்களாக இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் சொல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் எங்களை உயர்த்துகிறவரே நன்றி செலுத்துகிறோம் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறவரே நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நசராகிய இயேசுவினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே எல்லா குறைகளும் நிறைவாகுவதாக வேலையில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல தொழில் வாய்ப்புகள் உண்டாவதாக சுவாமி உண்டாவதாக ஆண்டவர் அதுபோல தரித்திரம் வியாதி வறுமைகள் பசி நிர்வாணம் அன்றைய நாசமோசம் பட்டயத்தினாலே நிறைந்த அன்றைய குடும்பங்களுக்காக வீடுகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எந்த குறையுமே இல்லை பிள்ளையுடைய வாழ்க்கை குறைவா இருக்கக்கூடாது சுவாமி அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை மேய்க்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் அமர்ந்த தண்ணீரண்டிலே நிறுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் சத்துருக்களுக்கு முன்பாக துன்மார்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளுடைய தலை நிமிர்த்தப்படுவதாக ஆண்டவரே எல்லா தரித்திர புத்திகளும் தரித்திர பேச்சுகளும் தவறான உபதேசங்களும் பிடுங்கி எறியப்படுவதாக கடலிலே நடப்படுவதாக என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஆண்டவர் ஆழமாய் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் விதைத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் விதைத்த வார்த்தைகளை ஏற்ற நேரத்திலே பலன் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கையேந்துகிறவர்களாய் எல்லாம் கைநட்டி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கள்
மன உற்சாகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இருதயத்தில் இருக்கிற கள்ளம், கபடங்கள், கசப்பு, வெறுப்புகள், காயங்கள் எல்லாம் இன்றோடு ஆறி போவதாக, மாறி போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வரப்போற நாட்களில் செய்கிற தொழில் வளங்களில் ஒரு பெரிய விருத்தி உண்டாகும்படியாச்சு, விருத்தி உண்டாகும்படியாச்சு. எல்லா தொழில்களையும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான அந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் வர வர விருத்தி அடைவார்களாக, மகா பெரியவர்களாவார்களாக. கையிட்டு செய்கிற தொழில் வளங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்புண்டாவதாக முடியாச்சு இருக்கு. மாறாக தவறான சிந்தனைகள், தவறான போதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் அதிலிருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்படியே கண்களை மூடினவர்களா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.